ஹாய் எவ்ரிவன், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது காஸ்மிக் இன்ஃபோ அண்ட் நான் உங்கள் ஹோஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வளரிங்கிற ஏன்ஷியன்ட் வெப்பனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளரி ஆக்சுவலாக இந்த வெப்பனை எதுக்காக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, தப்பிச்சு ஓடுறவங்களை பிடிக்கிறதுக்காகவும் கால்நடை திருடவங்களை பிடிக்கிறதுக்காகவும் தான் இந்த வளரி வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வளரிக்கு சிமிலராக இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் வளைத்தடி, திகிரி, பாராவளை, சுழற்படை, படைவட்டம்னு அழைக்கப்பட்டு வந்துச்சு. அண்ட் இந்த வளரி வந்து ஆஸ்திரேலியா ஆதிவாசிகளில் யூஸ் செய்யப்பட்ட ஒரு பூமராங்கோட ஷேப்பில் தான் அமைக்கப்பட்டு இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தா பூமராங் வந்து இப்போ ஒருத்தர் பூமராங்கை வீசுறான்னா அது வந்து அவங்ககிட்டே திரும்பி வந்து சேரும், கரெக்டாக. பட் வளரி வந்து அந்த மாதிரி கிடையாது, ஒரு பாயிண்ட்டை டார்கெட் பண்ணி வீசுகிற மாதிரி தான் செய்யப்பட்டு வந்துச்சு. வளரி வந்து பல அமைப்பில் இருந்துச்சு. சாதாரணமாக வளைந்த இறக்கை ஷேப்பிலான மரத்தில் செய்யப்பட்டு இருந்துச்சு. சில வளரியோட எட்ஜு ரொம்பவே பிளெயினாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும். தப்பிச்சு ஓடுறவங்களெல்லாம் உயிரோட பிடிக்க மரத்தில் செய்யப்பட்ட வளரை வந்து யூஸ் பண்ணாங்க. அது அவங்க காலில் தான் டார்கெட் பண்ணி வீசுவாங்க. அதுக்கப்புறமா எதையாச்சும் அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை வெட்டி சாய்க்கிறதுக்கோ இரும்பில் செய்யப்பட்ட வளரையை யூஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து மான வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் வளரி வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க, சரியா. அதுக்கப்புறமா போக போர்க்காலத்துல எல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் வந்து சிவகங்கை அண்ட் இப்போ இருக்கிற பட்டுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரத்துலாம் அந்த காலத்தில் வந்து வளரியை அதிகமாக யூஸ் பண்ண ஊராக காணப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வளரியை வீசுகிற போட்டி நடத்திட்டு வந்தாங்க. சிவகங்கையில் ஆட்சியில் இருந்த மருது சகோதரர்களும் அவரோட படை தளபதிகளான வைத்தியலிங்க தொண்டைமான் ஆகியோரும் ஆங்கிலேயரை எதிர்த்து வளரி வெப்பனை யூஸ் பண்ணி அந்த காலத்தில் வந்து போரும் நடத்தினாங்க. சங்கம் இலக்கியமாகிய புறநானூரில் 347ஆம் பாடலில் மனம் நாறு மார்பின் மரப்போர் அகுதை கொண்டு நீர் வரைப்பின் கூடல்னு வளரி பற்றின ஒரு குறிப்பும் இருக்குது. தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா எது பிடிக்கலன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா.